நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சர்ச்சை பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறோம், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுறோம், நிறைய பூஜை புனஸ்காரம் பண்டிகை அது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் கம்மியாக கொடுக்குறோம். அது எப்படின்னாக்கா, நம்ம எல்லா கிரகத்திலையும் அவாவா கிரகத்தில் ஒரு குலதெய்வம்னு ஒன்று உண்டு. இந்த குலதெய்வம்ன்றது நம்ம பரம்பரையாக நம்ம குலத்தை காத்து ரட்சிக்கிற தெய்வம். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு அங்கே வழிபாடெல்லாம் பண்ணி அவளுக்கு என்ன வேண்ட மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வரோம். ஆனால் தினசரி நம்ம நித்திய கர்மான்னு சொல்கிற அந்த இதில் நம்ம குலதெய்வத்துக்கு என்ன ஸ்தானம் வச்சுருக்கோம்? ஆற்றுல ஃபோட்டோ வைக்கிறதோ இல்லையானா ஃபோட்டோவுக்கு ஒரு மாலை போடுறதோ அது மாதிரி இல்லை. இது நம்ம மேபி கார்த்தால ஸ்லோகங்கள் சொல்கிறாத்தே கஜானனம் பூதகணாதி சேவிதம்னு நம்ம கணபதியிலேருந்து எல்லா தெய்வத்துக்கும் நம்ம ஒரு இது சொல்லிடுறோம். ஆனால் குலதெய்வத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் சொல்கிறதில்லை. பாதி பேருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியாது. அவள் தாத்தா பாட்டா காலத்துலேருந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுடுறா. இதுக்கு ப்ராப்பர் முறையாக ஒரு நல்ல ஜோத்சியனை பார்த்து பிரஷ்னம் வச்சு அதுக்குண்டான என்ன காரியங்கள் இருக்கோ அதை பண்ணி குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வருது இந்த குலதெய்வத்தை தெரியாததுனால, இல்லையானா குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணாததுனால. நாங்கள் பாம்பேயில் இருக்கோம், குலதெய்வம் எங்கேயோ கல்லடைக்குறிச்சியிலையோ திருநெல்வேலியிலையோ எங்கேயோ இருக்குது, நமக்கு அங்கே போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுறோம். அது அப்படி சாதாரணமாக விடுற காரியம் இல்லை. அதுக்குண்டான பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வருது. அதுவும் நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை ஸ்துதி பண்ணி நீங்கள் அந்த குலதெய்வத்தோட பேரையும் சொல்லி அவளுக்கு தினமும் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு பூவை போட்டானா, இல்லை நீங்கள் ஒரு என்ன ஆராதனை பண்ணானாலும் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணினானா அதுக்குண்டான குலதெய்வத்தோட பிரீத்தியும் அது கூடயே ஏற்படும்னு இதை வச்சுண்டு அந்த லட்சியத்தை வச்சுண்டு நான் இந்த ஸ்லோகத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். குலதேவீம் கிருபாமூர்த்திம் நித்யாம் ஸ்வகுலவத்சலாம் குலஹிதைஷிணீம் சக்திம் வந்தே ஸ்ரீ குல மாதரம். இது ஸ்லோகத்தை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம்னு தோணலாம். ஆனால் அது பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்கள் குலதெய்வத்தோட பேர், இப்போது நிறைய பேருக்கு வைத்தீஸ்வரராக இருக்கார், அப்போது பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சோத்தானிக்கரை அம்மன் இருந்தானா ஸ்ரீ சோத்தானிக்கரை அம்மே சரணம்னு சொல்லிக்கலாம். முருகனாக இருந்தானா அந்தந்த கோவிலோட முருகனை பேர் சொல்லி முருகனுக்கு ஹரோஹரான்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஸ்லோகம் சொல்கிறதுனால அந்த குலதெய்வத்துக்கு ஒரு ஸ்துதி நம்ம தினமும் நம்ம வாயால் சொல்கிறோம். அதனாலேயே அந்த குலதெய்வத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும், நம்ம குழந்தை நம்மளை தினமும் மறக்கலையேன்னு. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு செயல்பாடுனால நம்ம வாழ்க்கையில் ரொம்ப உசர்ந்த மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். பண்ணி பாருங்கோ, அவ அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிங்கோ, கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ.